ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிளிப்கார்ட்ல இன்னைக்கு அபிஷியலா விவோ T5 Pro மொபைல் ஒரு 2 கலர்ஸ் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 30,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு. பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த 30,000 ரூபாய்க்கு இந்த T5 Proல என்னென்ன ஆஃபர் பண்றாங்கன்னா 7000 mm ஸ்கேல வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. Snapdragon 7s Gen 4 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 144 ரெஃப்ரெஷ் ரேட் ப்ராட் பண்ணிருக்காங்க. அண்ட் சோனி சென்சார் IMX882 அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். அண்ட் 90 வாட் சார்ஜரும் 9020 amps பேட்டரி. இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தாலும் இந்த மொபைல் 30,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லாத மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா செகண்டரி சென்சார் கிடையாது. செல்ஃபி கேமரா 32ஓட எப்பயும் போல ரெகுலரான 32 கேமரா கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இந்த போன்ல NFC கிடையாது. அண்ட் இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே இது மாதிரி விஷயங்கள் எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன நெகட்டிவ் தான் இருக்கு. இருந்தாலும் பிரைசிங் 30,000 ரூபாய். ஏன்னா அந்த போன்ல கொஞ்சம் பிரைசிங் கூடங்க. இந்த பிரைசிங்க்கு நீங்க மார்க்கெட்ல நிறைய பிராண்ட்ஸ் வதவதன்னு இருக்கு. ஒரு 2000 ரூபாய் கம்மி போட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு லேட்டஸ்ட் லான்ச் பண்ணி இன்ஃபினிக்ஸ் நோட் 60 Pro எடுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா போக்கோ X8 Pro Max இல்லைன்னா போக்கோ X8 Pro எடுத்துட்டு போயிடலாம். ஸோ இது மாதிரி பிரைசிங் கம்மி பண்ணும் போது இன்னைக்கு மார்க்கெட்ல இது காட்டிலும் டப் கொடுக்குற அளவுக்கு பிராண்ட்ஸ் இன்னைக்கு மாடல்ஸ் அவைபிளா இருக்கு. இருந்தாலும் விவோ 30,000 ரூபாய் ஓகேவா கொடுத்துட்டாங்க, பிரைசிங் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இந்த போன் ஒர்த் இல்லையா? ஃபைனல் கட்டத்துல இதை பத்தி பேசுவோம். அது போக இந்த போன் பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, அது போக வேற என்ன சிறப்பம்சங்கள் இந்த போன்ல அமைஞ்சிருக்குன்னு இந்த வீடியோல நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பேசி முடிப்போம் இந்த வீடியோல. ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் விவோ T5 Pro பாக்ஸ். எப்பயும் போல முன்னாடி T5 Pro ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல், அடுத்து ஒரு சாஃப்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. வெறும் 30,000 போனுக்கு கொஞ்சம் பெஸ்டா சாஃப்ட் கேஸ் கொடுக்கலாம். TP சாஃப்ட் கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு எப்பயும் போல ஒரு 90 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள், சிம்மேஜர் டூல், அந்த யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த விவோ T5 Pro இந்த மொபைல் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல தான் அபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. 2 கலர்ஸ் அண்ட் 3 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 8 120GB வேரியன்ட் 30,000 அண்ட் செகண்டரி வேரியன்ட் 8 250GB வேரியன்ட் 34,000. ஹையர் வேரியன்ட் 12GB RAM 250GB இன்டர்னல் ஒரு 40,000 கோட் பண்ணிருக்காங்க. ஸோ கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸும் அவைபிளா இருக்கு. ஸோ நீங்க பிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம பார்ப்போம். இந்த மொபைலோட டிசைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேக் சைட் நல்ல ஒரு கிளிட்டரிங் அண்ட் ஃபினிஷ் டச்சஸ்ல ஒரு பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் பாருங்களேன், கொஞ்சம் அந்த கேமரா ஏரியா கொஞ்சம் பம்பியா கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா லென்ஸ் உள்ளுக்குள்ள சிட் அவுட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு புதுசா ஒரு பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லலாம். அது பக்கத்துல பிளாஷ் லைட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல விவோ பிராண்டிங் கோட் பண்ணிருக்காங்க. ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான், பட் ஆனா முன்னாடி டிஸ்பிளே எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. ஆனா டிஸ்பிளேக்கு எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இவங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் இந்த மொபைலோட வெயிட் 213 கிராமும், திக்னஸ் 8.25 mm அமைஞ்சிருக்கு. இதோட பேட்டரி 9020 amps பேட்டரி. ஒரு 30K செக்மெண்ட்ல இவ்வளவு ஹையர் எம்ஏஹெச் பேட்டரி, இது மாதிரி ஒரு வெயிட், இது மாதிரி ஒரு டிசைனோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த வட்டம் இந்த விவோ T5 Pro டிசைன் பற்ற பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். நிஜமாவே இந்த மொபைலோட டிஸ்பிளே சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க. ஒரு 6.83 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ்ல AMOLED பேனல் 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் வரைக்கும் புஷ் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேக்கு 1.5K ரெசல்யூஷன்ல வித் 5000 nits ஹையர் நிட்ஸும் அண்ட் மினிமம் நிட்ஸ் 2000 nitsல கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேலாம் செம்ம வைப்ரண்டா இருக்கு. அண்ட் 4 edges நல்ல கர்வியா எட்ஜ் டு எட்ஜ் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பிளஸ் பாயிண்ட்ங்க, டிஸ்பிளே செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்க. நிஜமாவே கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளா ஒரு சூப்பரான ஒரு போனோட டிஸ்பிளே இந்த வட்டம் இந்த விவோ T5 Pro அமைஞ்சது மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த மொபைலோட வெயிட் 213 கிராம், திக்னஸ் 8.25 mm திக்னஸ். அவுட் ஆஃப் பாக்ஸ் Android 16. எத்தனை வருஷத்துக்கு OS அப்டேட் மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் 2 வருஷத்துக்கு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு மேல Arduino OS 6 சப்போர்ட் அண்ட் LPDDR4X RAM தான் கொடுக்குறாங்க. மீதி பிராண்ட்ஸ்ல LPDDR5X ஆஃபர் பண்றாங்க, இங்க LPDDR4X RAM தான் இங்க கொடுக்குறாங்க. பட் ஆனா UFS 3.1 சப்போர்ட் இருக்கு ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக. அண்ட் IP69 ரேட்டிங் அண்ட் மிலிட்டரி கேட் சர்டிஃபிகேட், Wi-Fi 6, Bluetooth 5.2 அண்ட் IR போர்ட், 7000 mm ஸ்கொயர் வேப்பர் கூலிங் சிஸ்டம், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, டெடிகேட்டா கேமிங் மோட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 4D கேமிங் வைப்ரண்ட் மோட்டரும் இதுல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கணும் 9020 amps பேட்டரியும்
90 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சிஸ்டம் பாக்ஸ்குள்ளே இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. 0 to 50% ரீச் ஆகுது 37 மினிட்ஸும், 0 to 100 ரீச் ஆகுது வித்தின் 50 to 55 மினிட்ஸ் தான் எடுக்குது. சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூசர் கொண்டே வரையும் அண்ட் ஹெவி யூசர் கொண்டே வரைக்கும் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப்பும். இங்க பைப்பா சார்ஜிங் சிஸ்டம் இருக்கிறதுனால நிறைய சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸும் இங்க இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அதனால சீக்கிரம் பேட்டரி வந்து லேக் ஆகாது, அதாவது லாங்கர் டியூரபிள் கிடைக்கிறதுக்காக இந்த பைப்பா சார்ஜ் சிஸ்டமும் இந்த சிலிகான் கார்பனேட் டெக்னாலஜியும் இங்க 6 இயர்ஸ் வரைக்கும் பேட்டரி நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்க விவோ தரப்புல இருந்து கிளைம் பண்றாங்க இந்த மொபைலுக்காக. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP OIF சப்போர்ட், சோனி சென்சார் IMX882 அண்ட் செகண்டரி பொக்கே 2 MP யோட முடிச்சிட்டாங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 32 MP. இங்க செகண்டரி சென்சாருக்கு கான்சன்ட்ரேஷனே பண்ணல. ஒரு 30K மொபைல் இல்லாத ஒரு மிகப்பெரிய டவுன் கிரேடு. ஒரு 8 MP அல்ட்ரா விட கொடுத்துருக்கலாம், இல்லாத மிகப்பெரிய டவுன் கிரேடா இருக்கு. இருந்தாலும் இந்த போன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும். நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்த ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. எடுக்கிற ஷார்ட்ஸ் டே லைட்ல டீடைலிங்கோட சூப்பராகவே இருக்கு. வீடியோட ஸ்டெபிலைசேஷன்ஸ் அருமையா இருக்கு. EA சப்போர்ட்டும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க 4Kல. எடுக்கிறோட வீடியோட ஸ்டெபிலைசேஷன், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் போட்டோஸ் எடுக்கிற ஷார்ட்ஸோட கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா இருக்கு. இன்டோர் ஒரு சில ஏரியாஸ் ஒரு சில சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த போன் வந்து ஒரு சில ஏரியால கொஞ்சம் அடி வாங்குதுன்னே சொல்லலாம். ஸோ கேமரா ஆவரேஜா தான் இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம், இல்லாது மிகப்பெரிய டவுன் கிரேடா தான் இருக்கு இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது கேமராவை பொறுத்தளவு. ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு ஸ்னாப்டிராகன் 7S Gen 4 கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆறுதலான விஷயம். ஒரு 4 மார்க்கெட் இது மாதிரி ஒரு 600 ஒரு 6400 மீடியா டெக்ல கொண்டு வராம 7S Gen 4 கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ அந்த நத்திங் போன் அந்த 4A அந்த 4A ப்ரோக்கு காம்படிட்டரா தான் இந்த போன் லான்ச் பண்ணிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ப்ராசஸர் சூப்பராகவே இருக்கு, அழகா இருக்கு, நல்ல ஆப்டிமைஸ் தெரியுது. கேமிங் பிளே பண்ணும்போது எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே போன் வந்து ஹேண்டில் பண்ணல. ஓவரால் இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த Argin OS 6 சொல்லிக்கலாம். செம்ம ஃப்ளூயண்டா இருக்கு, எல்லா கேமிங் பிளே பண்றதுக்கு செம்ம கண்டென்ட்டா இருக்கு. ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் பிளஸ் இந்த Argin OS 6 சேரும் போது செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. அண்ட் 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கனால செம்ம ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளால நல்லாவே உணர முடியுது. அண்ட் கேமிங் மோடு ப்ரொவைட் பண்ணியிருக்கான். அண்ட் 4D கேமிங் வைப்ரன்ட் மோட் இருக்கு. 7000 mm2 வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கறனால ஹீட்டிங் இஷ்யூ சுத்தமா கிடையாது. ஸோ கேமிங் எந்த ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது, சூப்பரா பிளே பண்ண முடியும் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ T5 Pro 5G மொபைல் பிளிப்கார்ட்ல லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர்ஸ்ல 3 வேரியன்ட்ல ஸ்டார்டிங்கே 30,000. இந்த போன் கோட் பண்ணிருக்காங்க. 8GB RAM 120GB இன்டர்னல் மெமரி கார்டெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஒரு 5G நெட்வொர்க் மொபைல் தான். என்னைய பொறுத்தளவு இந்த போன் ஒரு 28,000 எடுத்தீங்கன்னா பெஸ்ட் டீலா இருக்கும். இருந்தாலும் பேராசை ஓகேவா, நம்ம படக்கூடாது. இருந்தாலும் ஒரு கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு. ஆன்லைன்ல விட்டுருங்க, ஆஃப்லைன்ல ஒரு ஸ்டோர்ல போறீங்க. அப்படி இருக்கும் போது உங்களுக்கு இந்த 30,000 காட்டிலும் ஒரு 500 கம்மி பண்றாங்க. நீங்க ஒரு பழைய போனை கொடுத்துட்டு இந்த போன் வாங்குறீங்க. அப்ப அந்த பழைய போன் 2,500 ஒரு கார்டு வச்சு எடுக்கிறீங்க. அதுக்கு ஒரு 1000 டிஸ்கவுண்ட் பண்ணா ஒரு 27,000 28,000 கிடைச்சிச்சுன்னா செம்ம டீலுங்க. சூப்பரான போன், கண்ண மூடிட்டு எடுத்துருங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா 30,000 இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னைக்கு மார்க்கெட்ல இதை காட்டிலும் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் போன்ஸ் இருக்கு. இன்ஃபினிக்ஸ் நோட் 60 ப்ரோ இருக்கு, முதலே சொன்ன மாதிரி. அதே மாதிரி போக்கோ X8 ப்ரோ இருக்கு. அதை சூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நல்ல ஒரு கேமரா, இன்னொரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoCயும் அதுல இருக்கு. அதனால நான் திரும்பி அதான் சொல்றேன், இந்த போன் பிரைசிங் கொஞ்சம் கூட தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல இவங்க மட்டும் கிடையாது. இன்னைக்கு பேசிக் ஒரு 10,000 போன் எடுத்தாலுமே இன்னைக்கு பிரைஸ் ரொம்ப கூட ஸ்பெசிபிகேஷனை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஒரு பேஸ் வேரியன்ட்டே ஒரு மிட் ரேஞ்ச் போன் நீங்க தேடிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா 25,000 போன் எடுத்தீங்கன்னா மீடியாடெக் 6300 தான் நீங்க ஆஃபர் பண்றான் 28,000 அதே பெரிய ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த ப்ராசஸர் 28,000 ஒர்த் இல்லதான். ஆனா இன்னைக்கு இந்த 28,000 தான் அந்த இன்னைக்கு கோட் பண்ற சூழ்நிலை இன்னைக்கு மொபைல் வேர்ல்டே இன்னைக்கு அப்படிதான் ரன் ஆகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த போனோட பிரைசிங் கூட ஒரு சைடு சொன்னாலும் இருந்தாலும் நம்மளால ஏத்துக்கிட முடியல. அப்ப ஒரு போன் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு பிரைஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலை பொறுத்தளவு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த விவோ T5 Pro மொபைல் நிஜமே ஒர்த்தபிளான மொபைல் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா பிரைசிங் கம்பேர் பண்ணும்போது ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா பெஸ்ட் டீலா இருக்கும் இந்த மொபைல் பொறுத்தளவு. அதுதான் என்னோட ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதோட டவுட் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.